ஒரு ஹதீஸ் சலமா பின் அக்வா ரலியல்லாஹு அதே சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்கள் காபாவுடைய தினத்திலிருந்து மதீனா வந்து 3 நாட்கள் கழித்து பிறகு கைபருக்காக புறப்பட்டோம். அதாவது அந்த ஒட்டகம் தாக்குதல் நடக்குது இல்லையா, அதிலிருந்து 3 நாள் தான் ரசூல்லா மதீனாவில் தங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உடனே கிளம்பி கைபருக்கு அட்டாக்குக்கு ரசூல்லா கிளம்புறாங்க. உடனே அந்த போகும்போது அந்த சலமா பின் அக்வாங்கிற அவருடைய சகோதரர் ஆமீர் பின் அக்வா அப்படிங்கிற அந்த நபி தோழர் அவர் வந்து கவிதை பாடுறாரு. என்ன பாடுறாரு அப்படின்னா, அந்த போருக்கு புறப்படும் போது, அதாவது போகிற வழியில் பாடுறாரு, அல்லாவே நீ இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி கிடைத்திருக்காது, தொழுதிருக்கவும் மாட்டோம், தர்மம் செய்திருக்கவும் மாட்டோம், எங்கள் மீது இந்த அருளும் கிடைத்திருக்காது, எதிரிகளை சந்திக்க நேர்ந்தால் எங்கள் பாதங்களை சீராக்கி வைப்பாயாக, மேலும் எங்கள் மீது மன நிம்மதியை இறக்குவாயாக அப்படின்னு சொல்லி இந்த அரபில் அது படிக்கும்போது அது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ இவர் வந்து படிக்கிறாரு. படித்தோடனே ரசூல்லா ரொம்ப அது பிடிச்சிட்டு கேட்குறாரு, யார் இந்த கவிதையை பாடுறவர் அப்படின்னோடனே ஆமீர் ரலியல்லாஹு அப்படின்னோடனே ரசூல்லா வந்து அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. துவா செஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, எங்களையும் சேர்த்து துவா செஞ்சுருக்கலாம்ல, அது ஏன் ஆமீருக்கு மட்டும் துவா செய்கிறீங்க அப்படின்ன உடனே இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் அவசரப்பட்டு அவருக்கு துவா செஞ்சீங்க, ஏன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ்ந்தால் எங்களுக்கு நல்லா இருக்குமேங்கிறார். அப்போ ரசூல்லாவுடைய துவாவுக்கு அர்த்தம் பாருங்க, தண்ணி ரசூல்லாவுடைய துவாவுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் யாருக்காவது ரசூல்லா தனி ஆளுக்கு துவா செஞ்சார்னா அவர் சாவ போகிறாருன்னு அர்த்தம். அதனால் அவர் வந்து கேட்குறாரு, விட்டுருக்கலாமே இவரா, ஏன் அவசரப்பட்டு துவா செஞ்சீங்க, இவர் நல்ல மனுஷன், இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்து, இப்போ இன்றைக்கி நம்ம அஜரத்துக்கெல்லாம் துவா செய்வாங்க, அல்லாஹ் உங்களுடைய ஜான்லையும் மால்லையும் பர்க்கத் செய்வானா, எப்படி ரெண்டுமே, ஜானும் எக்ஸ்டன் ஆகணுமா, மாலும் எக்ஸ்டன் ஆகுமா, நாசமாக போன துவா அது எப்படி இருக்குது. பள்ளியாசல்லாம் போய் பாருங்கள், எல்லோரும் துவா செய்வாங்க, பள்ளியாசல் பில்டிங்கு 50 மூட்டை சிமெண்ட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய ஜான்லையும் மால்லையும் பர்க்கத் செய்வோம். மாலில் ஜானில் பர்க்கத்துனா போகணும் முதல்ல, ரசூல்லாவுடைய துவா. அப்போ இப்படி துவா கேட்டால் நம்மளே சொல்லுவோம், அல்லாவுடைய துவரை தயவு செஞ்சு எங்களுக்கு மட்டும் துவா கேட்டுறாதீங்க, நாமளே சொல்லுவோம். ஜான்னா உயிர், மால்னா காசு, ரெண்டும் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலயம். இது பார்த்தீங்கன்னா 30 நாள் இப்போ கேட்பீங்க, இப்போ நாளையிலேருந்து 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 நாளும் ஒவ்வொரு பயான்லேயும் கடைசியாக அது முடிக்கும்போது முடிப்பானுங்க, ஜான் மாலில் பரக்கத் செய்வானாங்க அப்படின்னு. இப்போ ரசூல்லா வந்து இது சொல்கிறாரு, இப்போதே அப்போ சொல்கிறாரு, இவர் வாழ்ந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இப்போதே இவர் மீது வீர மரணம் கடமையாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது பார்த்திங்கன்னா புகாரில் 4196வது ஹதீஸாக இது வந்து வருது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆமீர் ரலியல்லாஹு மரணிச்சிடுறேன். கரெக்டாக அந்த கைபருடைய தாக்குதல் ஃபஸ்ட் நாள் ஆரம்பிக்கும் போதே, அதாவது இந்த இவன் இருக்கிறான், இந்த அதில் வந்து அவனுடைய பேர் என்னென்னா, அந்த கைபருடைய அவன் தலைவன் அவன்தான். அவன் வந்து என்ன பண்ணுறான், போர் ஆரம்பிக்குது. அப்போ அவனுடைய காலை வந்து வெட்டுறதுக்கு இவர் போகிறாரு. வெட்டுறதுக்கு போய்ட்டு இப்படி ஒரு விசிறாரு, மிஸ் ஆயிடுது. மிஸ் ஆகி அவர் மேலேயே திரும்பப்பட்டு அவருடைய நரம்பை வெட்டிக்கிட்டு அவர் வந்து விழுந்துடுறாரு. அப்போ அந்த காலை போருக்காக மக்கள் அணிவகுத்து நின்ற போது ஆமீர் ரலியல்லாஹுடைய வால் குட்டையாக இருந்தது. அவருடைய வால் குட்டையாக இருந்ததுனால அவர் மிஸ் ஆகி அவருடைய காலை அவரே வெட்டிக்கிட்டு அவரே தாக்கி விட்டது. இப்படி ஆன உடனே அவருடைய நரம்பு வந்து போய் ரத்தம் ஓட்டம் ஃபுல்லாக போயிடுது. வழியில் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஆமீருடைய அமல்கள் அழிஞ்சு போச்சு, ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, ஏன்னா அவருடைய கை அவரே வெட்டிருச்சு, அதனால் வந்து அவர் அழிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. புலம்புனோன்னு ரசூல்லா சொல்கிறாங்க, இல்லை சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற ஆள் தப்பாக சொல்கிறீங்க, ஆமீருக்கு அமல்களின் கூலியும் உண்டு, அறப்போரின் கூலியும் உண்டு, அவர் துன்பங்களை தாங்கினார், அறப்போரும் புரிந்தார், பூமியில் உலவிய அரபுகள் இவரை போன்றவர்கள் மிகவும் குறைவானவர்களை அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து இல்லை இவர் ஷஹீத் தான் ஆகியிருக்கிறாரு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி சாவரவங்க எல்லாமே வந்து தற்கொலையில் செத்தவங்க கிடையாது. அப்போ தாக்குதல், அதான் நீயத்து தான் மேட்ரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இவருக்கு வந்து ஷஹீதா அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து புகாரில் 4196வது ஹதீஸு.